கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தின் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எவைகளையெல்லாம் எப்பொழுதும் கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேலர்களிடம் கூறினார்? அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள். தேவனாகிய கர்த்தருடைய எப்படிப்பட்ட கையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள்? பலத்த கையை. தேவனாகிய கர்த்தருடைய எப்படிப்பட்ட புயத்தை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள்? ஓங்கிய புயத்தை. கர்த்தர் பார்வோனுக்கும் தேசம் அனைத்திற்கும் எவைகளைச் செய்தார்? அவருடைய அடையாளங்கள், கிரியைகள். கர்த்தர் பார்வோனுக்கும் தேசம் அனைத்திற்கும் எதின் நடுவிலே அடையாளங்களையும் கிரியைகளையும் செய்தார்? எகிப்தின் நடுவிலே. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தவை எவை? எகிப்தின் சேனை, குதிரைகள், ரதங்கள். எகிப்தின் சேனை, குதிரை மற்றும் ரதங்கள் மேல் கர்த்தர் எதை புரள பண்ணினார்? சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் கர்த்தருடைய செய்கை எது? சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை எகிப்திய சேனை அவர்கள் குதிரைகள், ரதங்கள் மேல் புரள பண்ணி அழித்தது. எலியாப் என்பவனின் இன்னொரு பெயர் என்ன? ரூபன். பூமி தன் வாயை திறந்து யாரை விழுங்கி போட்டது? தாத்தான், அபிராம். தாத்தான் மற்றும் அபிராமின் எவைகளையெல்லாம் பூமி விழுங்கி போட்டது? குடும்பங்கள், கூடாரங்கள், அவர்களுடைய சகல பொருட்கள். தாத்தான் அபிராமின் அப்பா பெயர் என்ன? எலியாப் என்னும் ரூபன். கர்த்தர் செய்த செய்கைகளை எல்லாம் அறியாமலும் காணாமலும் இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர்களின் பிள்ளைகள். கர்த்தர் செய்த எவைகளையெல்லாம் இஸ்ரவேலர் கண்கள் கண்டது? மகத்துவமான கிரியைகளை.
கர்த்தர் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று இஸ்ரவேலர்களுக்கு ஆணையிட்டது எவைகள் ஓடுகிற தேசம்? பாலும் தேனும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இஸ்ரவேலர்கள் நீடித்து வாழும்படிக்கு எவைகளை எல்லாம் கைக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் கற்பிக்கிற கற்பனைகளை. இஸ்ரவேலர் சுதந்தரிக்கும் தேசம் எதைப் போல இராது? எகிப்து தேசத்தைப் போல். இஸ்ரவேலர் எகிப்தில் எதை விதைத்தார்கள்? விதையை. இஸ்ரவேலர் எகிப்தில் எதற்கு நீர் பாய்ச்சினார்கள்? கீரை தோட்டத்திற்கு. இஸ்ரவேலர் எகிப்தில் கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல எதனால் நீர் பாய்ச்சினார்கள்? காலால். சோதனை கேள்வி 1. எகிப்தின் எந்த ராஜாவுக்கு கர்த்தர் செய்த கிரியைகளை ஜனங்கள் கண்டார்கள்? ஏ போத்திபார், பி பார்வோன், சி சவுல், டி ஏரோது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலர் சுதந்தரிக்கப் போகிற தேசம் எவைகள் உள்ள தேசம்? மலைகளும் பள்ளத்தாக்குகளும். இஸ்ரவேலர் சுதந்தரிக்கும் தேசம் எதை குடிக்கும் தேசம்? வானத்தின் மழை தண்ணீரை. இஸ்ரவேலர் சுதந்தரிக்கும் தேசம் யாரால் விசாரிக்கப்படும் தேசம்? தேவனாகிய கர்த்தரால். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தேசத்தின் மீது வைக்கப்பட்டிருப்பது எது? தேவனாகிய கர்த்தரின் கண்கள். இஸ்ரவேலர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். யாரை சேவிக்கும்படி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை. கர்த்தர் தேசத்தில் எவைகளை பெய்ய பண்ணுவார்? முன்மாரியையும் பின்மாரியையும். இஸ்ரவேலர் எவைகளை சேர்க்கும்படி கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார்? தானியம், திராட்சரசம், எண்ணெய். கர்த்தர் தேசத்தில் எப்போது முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார்? ஏற்ற காலத்தில். கர்த்தர் தேசத்தில் எவைகளுக்காக புல் முளைக்கும்படி செய்வார்? மிருக ஜீவன்களுக்காக. நீ எப்படி திருப்தி அடைந்திருப்பாய் என்று கர்த்தர் இஸ்ரவேலிடம் கூறினார்? சாப்பிட்டு.
எது வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? உங்கள் இருதயம். யாரை சேவித்து நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? அந்நிய தேவர்களை. அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் எது இஸ்ரவேலர்கள் மேல் மூளும்? கர்த்தருடைய கோபம். அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் கர்த்தரின் கோபம் மூண்டு எது பெய்யாமற் போகும்? மழை. அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் எது தன் பலனை கொடாமல் இருக்கும்? தேசம். அந்நிய தேவர்களை சேவித்தால் கர்த்தர் எதை அடைத்து போடுவார்? வானத்தை. தேசம் எதை கொடாமல் இருக்கும்படி கர்த்தர் வானத்தை அடைத்து போடுவார்? தன் பலனை. அந்நிய தேவர்களை சேவித்தால் இஸ்ரவேலர் எங்கிருந்து சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள்? கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து. கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் யாருடைய நாட்கள் அநேகமாயிருக்கும்? இஸ்ரவேலர்களின் நாட்களும் அவர்கள் பிள்ளைகளின் நாட்களும். சோதனை கேள்வி 2. கர்த்தர் எதின் ஜலத்தை எகிப்திய சேனைகள் மேல் புரளப் பண்ணினார்? ஏ சிவந்த சமுத்திரம், பி சவக்கடல், சி கலிலேயா கடல், டி இரத்தக் கடல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தில் இஸ்ரவேலர்களின் நாட்களும் அவர்கள் பிள்ளைகளின் நாட்களும் எதைப் போல அநேகமாயிருக்கும்? பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல. கர்த்தரின் வார்த்தைகளை எங்கெங்கே பதிக்க வேண்டும்? இருதயத்திலும் ஆத்துமாவிலும். கர்த்தரின் வார்த்தைகளை கையின் மேல் எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும்? அடையாளமாக. கர்த்தரின் வார்த்தைகளை கண்களின் நடுவே எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஞாபக குறியாக. கர்த்தரின் வார்த்தைகளை யாருக்கு உபதேசிக்க வேண்டும்? உங்கள் பிள்ளைகளுக்கு. இஸ்ரவேலன் கர்த்தரின் வார்த்தைகளை எப்போதெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும்? வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியிலே நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது. இஸ்ரவேலன் கர்த்தரின் வார்த்தைகளை எங்கெல்லாம் எழுத வேண்டும்? வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு செய்ய கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும்?
ஜாக்கிரதையாய். இஸ்ரவேலர் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளும்போது அவர்கள் யாரை துரத்துவார்கள்? ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை. இஸ்ரவேலரின் எது மிதிக்கும் இடமெல்லாம் அவர்களுடையதாய் இருக்கும். உள்ளங்கால். இஸ்ரவேலரின் எல்லை எது தொடங்கி எது வரைக்கும் இருக்கும்? வனாந்தரத்தையும் லீபனோனையும் ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரை. எப்பொழுது இஸ்ரவேலுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள்? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது. கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலர்களால் உண்டாகும் எவற்றை பலத்த ஜாதிகள் மேல் வரப்பண்ணுவார்? பயமும் கெடியும். இஸ்ரவேலரால் உண்டாகும் பயமும் கெடியும் கர்த்தர் எங்கெல்லாம் வரப்பண்ணுவார்? அவர்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக எவைகளை வைத்தார்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதம் எப்போது வரும்? தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன வரும்? சாபம். யாரை பின்பற்றும் போது இஸ்ரவேலருக்கு சாபம் வரும்? வேறே தேவர்களை. எந்த மலையின் மேல் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும்? கெரிசீம் மலையின் மேல். எந்த மலையின் மேல் சாபத்தை கூற வேண்டும்? ஏபால் மலையின் மேல். சோதனை கேள்வி 3. பூமி தன் வாயை திறந்து எந்த மனிதர்களை விழுங்கியது? ஏ யாக்கோபு ஏசா, பி மோசே ஆரோன், சி சவுல் கோலியாத், டி தாத்தான் அபிராம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கெரிசீம் மற்றும் ஏபால் மலைகள் எதற்கு அப்புறத்தில் இருந்தன? யோர்தானுக்கு அப்புறத்தில். கெரிசீம் மற்றும் ஏபால் மலைகள் எதின் அருகே இருந்தன? மோரே என்னும் சமபூமியின் அருகே. கெரிசீம் மற்றும் ஏபால் மலைகள் யார் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே இருந்தன? கானானியர். கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு இஸ்ரவேலர்கள் எதை கடந்து போக வேண்டும்? யோர்தானை. தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் ஏற்படுத்துகிற எவைகளை இஸ்ரவேலர்கள் கைக்கொண்டு நடக்க வேண்டும்?
சகல கட்டளைகளையும், நியாயங்களையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமேன்.